ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உனக்கு தேவையான பணத்தை கொண்டு வந்துள்ளேன் அம்மா. உடனே பெற்றுக்கொள். இன்னும் 2 நாட்களுக்குள்ளேயே என் கையில் இருக்கும் பணமானது நிச்சயமாக உன் கைக்கு வந்து சேரும். எப்படி சேரும், எந்த விதத்தில் வந்து உன்னிடம் சேரும், எல்லாவற்றையும் நானே சொல்கிறேன். வாழ்க்கையில் பணம் எப்படி கிடைக்கும், அதை யோசித்துப் பார். ஒருவன் நல்லபடியாக அவனுக்கு திருப்திகரமான வேலையை செய்தால் அவனுக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும். அதுவே அவனுக்கு பிடிக்காத வேலை செய்யும் பொழுது அவனுக்கு எவ்வளவுதான் பணத்தை அள்ளி கொடுத்தாலும் அது திருப்தியாக இருக்காது. 1 மாதம் வேலைக்கு போவான், அடுத்த மாதம் வேலைக்கு போவானா? கோடி கோடியாக கொட்டி கொடுத்தாலும் எங்கு அடிமையாக வைத்திருக்கிறார்களோ அங்கு வேலைக்கு போவது கிடையாது. அதுவே சுதந்திரமாக வேலைக்கு போகும் பொழுது அந்த வேலையில் குறைந்த பணமே வந்தாலும் அந்த வேலையை வருஷக்கணக்கில் ஈடுபாடோடு செய்யத்தான் செய்கிறார். என்னுடைய அழகான தங்கமே, வாழ்க்கையில் என்னடா வாழ்க்கையில் வேலையே சரியே இல்லையே, நிச்சயமாக நமக்கு ஒரு நல்ல வேலை தேவைப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கை துணைக்கும் வேலை ஒன்றும் சரியில்லை. நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை துணைக்கும் வேலை கிடைக்க வேண்டும். இருவரும் சேர்ந்து வாழ்க்கையில் ஒரு நிம்மதியான வாழ்க்கை வேண்டும் என்று நீ நினைக்கிறாய். அதுவும் பிடித்த வேலை, பிடித்தமான சம்பளம், குடும்பத்தை நடத்தும் அளவுக்கு வருமானம் வேண்டும் என்று நீ நினைக்கிறாய். உன்னுடைய அனைத்து ஆசைகளுமே நிச்சயமாக நான் ஏற்றுக்கொண்டேன். நீ தேவையில்லாமல் எதன் மீதும் ஆசைப்படுவது கிடையாது. உன்னுடைய எண்ணம் முழுவதுமே உன்னுடைய குடும்பத்தின் மீதுதான் இருக்கிறது. குடும்பம் 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 என்றுதான் நீ இருக்கிறாய். ஆனால் சிலர் இதையும் பார்த்து பொறாமைப்படுபவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். எப்பொழுதும் பார், இவள் குடும்பம் குடும்பம் என்று இருக்கிறாள், குடும்பத்தோடு தான் வெளியில் செல்கிறாள், குடும்பத்தோடு தான் இருக்கிறாள். ஒரு நாள் வெளியே வா போலாம் என்று கூப்பிட்டால் கூட வர மறுக்கிறாள். குடும்பத்தோடு இருக்கிறாள் பார் எப்படி என்று சுற்றி இருப்பவர்களே உன்னை பார்த்து அதிகமான கண்களை வைக்கிறார்கள். ஆனால் எனக்கு இதுதான் சந்தோஷமாக இருக்கிறது. குடும்பத்தோடு இருந்தால்தானே தங்கமே சந்தோஷம். மற்றவருடன் பக்கத்து வீட்டில் உள்ளவர்கள், எதிர்த்த வீட்டு உள்ளவர்கள் என்று அவர்களுடன் வெளியில் செல்லும் பொழுது நிறைய பொறாமைகள் வரும். நீ வாங்கும் சில விஷயங்களை பார்த்து அவர்கள் கூட பொறாமைப்படலாம். தங்கமே, நீ இப்பொழுது வாழும் வாழ்க்கைதான் சரியான வாழ்க்கை. குடும்பத்தோடு இருக்கிறாய், குடும்பத்தோடு வெளியில் செல்கிறாய், குடும்பத்தோடு வீடு திரும்புகிறாய். இதை பார்க்கும் பொழுதுதான் என் மனமானதோ சந்தோஷமாக இருக்கிறது. சில பேரை நீ பார்த்தாயானால் தேவையில்லாமல் நிறைய பெயர்களுடன் வெளியே போய்கொண்டு ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு தேவையில்லாத காசுகளை வந்து செலவு செய்து கொண்டு இருப்பார்கள். ஆனால் நீ அப்படியெல்லாம் அல்ல. ஆடம்பரமாகலாம் வாழ்வது அல்ல. உன்னுடைய தேவைக்கு எது வேண்டுமானாலும் நீ செய்கிறாய். உன்னுடைய பிள்ளைகளுக்கு எது வேண்டுமானாலும் வாங்கி தருகிறாய். உன்னுடைய தேவைகளை குறைத்து கொண்டு உன்னுடைய பிள்ளைகளுக்கு அனைத்து விஷயங்களையும் நீ செய்து கொண்டு தான் இருக்கிறாய். உன்னுடைய அனைத்து விஷயங்களையும் நான் நன்றாகவே அறிகிறேன். என்னுடைய அன்பான கண்மணியே, வாழ்க்கையில் எதையும் நீ நினைத்து கவலைப்படாதே. உனக்கும் சரி, உன்னுடைய துணைக்கும் சரி, நிச்சயமாக வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் கிடைக்கும். அது மட்டும் அல்ல தங்கமே, நீ எதை எதிர்பார்க்கிறாயோ, எந்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்க வேண்டும் என்று நினைக்கிறாய், பணமானது வாழ்க்கையில் எப்பொழுதும் கையில் உருண்டு கொண்டே இருக்க வேண்டும் என்று நீ நினைக்கிறாய். அதுதானே தங்கமே, நிச்சயமாக நீ என்ன நினைக்கிறாய்? உன்னுடைய கையில் எப்பொழுதும் பணம் புரண்டு கொண்டே இருக்க வேண்டும். எல்லா நிமிஷத்திலும் உன்னுடைய வாழ்க்கையில் பணம் கிடைக்க வேண்டும் என்று தானே நினைக்கிறாய். நிச்சயமாகவே உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா செல்வங்களும் உனக்கு கிடைக்கும். சீக்கிரத்தில் நல்லதொரு வேலையும் உன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்கும். உன்னுடைய வாழ்க்கை துணை நிச்சயமாக உன்னுடைய பேச்சையும் கேட்கும். அதே போல புதிதாக ஒரு வேலையும் மாறும். நிச்சயம் கவலைப்பட வேண்டாம். யாரை பார்த்து கவலைப்பட வேண்டும்? எல்லாவற்றுக்கும் ஒரு நிச்சயமாக ஒரு வழி இருக்கிறது. காலம் முழுவதும் உன்னுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் நீ வேண்டும் வேண்டும் என்று கேட்கிறாயோ அது முழுவதும் உனக்கு நிச்சயமாக சந்தோஷமாக கிடைத்திடும்.
வாழ்க்கையில் சந்தோஷமான விஷயங்கள் நடந்திடும். நீ இதுவரைக்கும் நிறைய நாள் பணம் இல்லாமல் கஷ்டப்பட்டு விட்டாய். ஆனால் நீ செய்த விஷயத்திலேயே சரியான விஷயம் எது தெரியுமா தங்கமே? எந்த ஒரு நிலையிலும் உன்னுடைய குடும்பத்தை நீ விட்டு கொடுக்காமல், எவ்வளவுதான் கஷ்டம் இருந்தாலும் அந்த குடும்பத்தோடு நீயும் உன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு நிச்சயமாக முன்னேறுவோம். ஒரு நாள் நிச்சயமாக நம் வாழ்க்கையில் எல்லாம் கிடைக்கும். அந்த சாயானவர் மாற்றுவார் என்ற நம்பிக்கையில் நீ வருகிறாய் பார். நிச்சயமாக அந்த நம்பிக்கை உன்னை காப்பாற்றும். எவ்வளவுதான் கஷ்டம் இருந்தாலும் வெளியில் காட்டிக்கொள்ளாமல், எவ்வளவுதான் உன்னுடைய வீட்டில் உன்னுடைய கணவனுக்கும் உனக்கும் பிரச்சனை இருந்தாலும் அதையெல்லாம் வெளியில் காட்டிக்கொள்ளாமல் தைரியமான ஒரு குடும்பத்தை நடத்தும் உனக்கு என்னுடைய நன்றிகள், வாழ்த்துக்கள் என்று கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு நீ நல்ல பிள்ளை. உனக்கொன்று தெரியுமா? உன்னைப் போல் சிலர் இருக்கிறார்கள். ஆனால் அதுவே சிலர் வேறு மாதிரியும் இருக்கிறார்கள். எந்த பிரச்சனையாவது வந்துவிட்டால் உடனடியாக எல்லோரிடமும் சொல்லி அது மிக பெரிய ஒரு விஷயமாக மாற்றி இரு வீட்டுக்கும் தெரிந்து என்னென்னவோ செய்து விடுகிறார்கள். ஆனால் நீ நிச்சயமாகவே என்னுடைய தங்கமே, எதையும் காட்டிக்கொள்ளாமல் வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய். அன்பான என்னுடைய பிள்ளையே, வாழ்வில் நிச்சயமாக உனக்கு நல்லதுதான் நடக்கும். எந்த ஒரு காரணமும் சொல்லி நீ இதுவரைக்கும் உன்னுடைய கணவனை பற்றி வெளியிலேயோ, உன்னுடைய பிள்ளைகளை பற்றி வெளியிலேயோ, அப்பா அம்மா பற்றி வெளியிலேயோ சொன்னதே கிடையாது. எல்லா விஷயத்திலும் எப்பொழுதுமே உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையுமே நீ மறைமுகமாக வைத்து வைத்து நீ எப்பொழுதும் எல்லா விஷயத்தையும் சரியாகத்தான் செய்வாய். நிச்சயமாக இதுவரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு தவறும் நீ செய்யவில்லை. இனிமேலும் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு தவறையும் நீ செய்யவும் மாட்டாய். அமோகமான வாழ்க்கைகள் இருக்கும், சந்தோஷமான விஷயங்கள் இருக்கும். இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் பணப்பிரச்சனை வராது. எல்லா பணங்களும் உனக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். நல்ல புது புது வேலைகளுக்கு நானே உனக்கு எல்லா விஷயத்தையும் காட்ட ஆரம்பிப்பேன். இருவரும் சேர்ந்து வேலைக்கு செல்லுங்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கிவிட்டு சந்தோஷங்களை நீங்களே உருவாக்குவீர்கள். தேவையான அனைத்து வசதிகளையும் நான் தருகிறேன். யாரை பார்த்து பயப்பட வேண்டும்? எதையும் கண்டு நீங்கள் அஞ்சாதீர்கள். உங்களுக்கு தேவையானதும் உங்களுக்கு கிடைக்கும், தேவையில்லாததும் உங்கள் வாழ்க்கையிலிருந்து போய்விடும். நம்பிக்கைதான் ஒவ்வொருவனுடைய வாழ்க்கையில் மிக மிக பெரிய விஷயம். உன் வாழ்க்கையில் நீ நம்பிக்கையாக இரு. எல்லாம் நல்லதாக நடக்கும் என்று நம்பு. நம்பினால்தான் எல்லாமே உனக்கு நல்லபடியாகவே நடக்கும். எதற்காக நம்ப சொல்கிறேன் அது உனக்கு தெரியுமா தங்கமே? ஏன் நம்ப சொல்கிறேன்? முதலில் அதை சொல் பார்க்கலாம். நம்ப சொல்வது என்னை அல்ல, உன்னைதான் நம்ப சொல்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையை தான் நான் உன்னை நம்ப சொல்கிறேன். நீதான் நம்ப வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் நீ நம்பினால் மட்டும்தான் எல்லாவற்றையும் சரி செய்ய முடியும். நம்பிக்கையோடு இருங்கள். நான் உங்களுடைய வாழ்க்கையை சரி செய்து உங்களை நல்லபடியாகவும் தெம்பான ஆரோக்கியத்தோடு வாழ வைக்கிறேன். சந்தோஷமாக இருங்கள். எப்பொழுதும் உங்கள் கூடவே இருந்து உங்களை வாழ வைப்பேன் நான். ஓம் சாய்ராம்.